ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டமி வழிபாடு. இதில் தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமின்னு 2 நாட்கள் இருக்குது. இதில் தேய்பிறை அஷ்டமி நாளன்னைக்கு நம்ம பைரவரை வணங்கணும் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள், நோய்கள், எதிரி தொல்லை, கடன் தொல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் தேயும். தேய்பிறை அப்படின்றதுனால தேஞ்சுக்கிட்டே போயிடும். வளர்பிறை அஷ்டமியில் நம்ம வழிபடும் பொழுது நம்மளுடைய முன்னேற்றம், பணவரவு, ஆரோக்கியம், செல்வ வளம், குடும்ப அமைதி, குடும்பத்தில் இருக்க உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம், இந்த மாதிரி பெருக வேண்டிய விஷயங்கள், வளர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வளர்ந்துக்கிட்டே போகும். இந்த வளர்பிறை அஷ்டமி நாள் அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கோவிலுக்கு போக முடியலைனாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பஞ்ச பாத்திர உத்திரணியில் நீங்கள் தண்ணீர் ஊற்றி, பஞ்ச பாத்திரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸில் நீங்கள் தண்ணீர் ஊற்றி அதில் இந்த பூவை போட்டு வைங்க. என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபைரவருக்கு மிக மிக பிடித்தமான செவ்வரளி மலர். இந்த செவ்வரளி மலரை நீங்கள் உதிரியாக அந்த தண்ணீரில் போட்டு வச்சு ஓம் காலபைரவாய நமக, ஓம் காலபைரவாய நமக இந்த மந்திரத்தை முடிஞ்சால் 108 முறை சொல்லுங்கள். இல்லைனா 11 முறை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன விதமான முன்னேற்றங்கள்லாம் வேணும் அப்படின்றத கோரிக்கையாக வேண்டுதலாக மனசார வைங்க. இந்த தண்ணீரில் செவ்வரளி பூ நம்ம ஏன் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா காலபைரவருக்கு நம்ம அர்ப்பணம் பண்ண மாதிரி. நீங்கள் தீபதூபம் ஆராதனையெல்லாம் காட்டி முடிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணீர் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் நீங்கள் காலையில் எடுத்து கால்படாத இடத்துல பூவையும் தண்ணீரையும் போட்டுடலாம். இதை நீங்கள் ஒவ்வொரு அஷ்டமி அன்னைக்குமே தாராளமாக செய்யலாம். கால பைரவரினுடைய அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.